ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம ஃபன்னியான ஹாரர் மூவியை தான் பார்க்க போறோம். என்னது செம்ம ஃபன்னியான ஹாரர் மூவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஆமா, இது ஹாரரை விட ஃபன்னு தான் அதிகமா இருக்கும் இந்த மூவியில. ஆக்சுவலி ஒன்னுன்னு சொல்லலாம் அப்படின்னா ரெண்டு அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. அவங்கள பார்த்தாலே ஆல்ரெடி அந்த அண்டர்டேக்கர் மாதிரி இருக்க எல்லாரும் இவங்க சைக்கோஸா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் கதையே. ஸோ செம்ம ஃபன்னியாக இருக்கும் இந்த மூவி. ஸோ கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க ஒரு நியூஸ் சேனலில் இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான கால்ஃப் பிளேயர் பின்னை காணோம். அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் காணோம். அதனால ஒரு குழுவே அவங்கள தேடிக்கிட்டு இருக்கு. அண்ட் 2 சஸ்பெக்டை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேரை காட்டுறாங்க, வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவனுங்க 2 பேரும் தான் ஆல்ரெடி அந்த அண்டர்டேக்கர்ஸ். சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான இவன் தான் அண்ணன். அவன் பேர் காங் பில். பக்கத்துல இருக்கவன் பேர் சாங் பில். இவன் தான் தம்பி. ஸோ 2 பேரும் ஒரு சூப்பர் மார்க்கெட் நிக்க. ஹீரோட கேங்கும் இந்த ஷாப்பிங் மார்க்கெட்டுக்கு தான் உள்ள வராங்க. ஸோ ஹீரோட ஃப்ரெண்டோ ஹீரோயினோ பேசினே வராங்க. ஹீரோன்னு சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு செம்ம டயர்டா இருக்குடி அப்படின்னு சொல்ல. ஹீரோட ஃப்ரெண்டு பாரு இன்னைக்கு செம்ம ஃபன் பண்ண போறோம் அப்படின்னு பேசிட்டே வராங்க. சரி ஓகே, இந்த குக்கி தான் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, எதிர்க்க பார்த்தா காங் பில் நின்றுட்டு இருக்காரு. என்னமோ 300 பேரை கொலை பண்ணி புதைச்ச மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருக்க. இவங்க 2 பேரும் பார்த்து அலறிடுறாங்க, யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அவரோட ஷாப்பிங் கார்ட்டு ஃபுல்லாவே ஒருத்தனை கொலை பண்ணி புதைக்கிறதுக்கு பக்காவா எல்லா பொருளுமே வாங்கிட்டு போறாரு. இதை பார்க்கும்போது ஐயோ இவன் சைக்கோவா இருப்பானோ அப்படின்ற மாதிரி பார்த்துன்னு இருக்காங்க 2 பேரும். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க கேங் கிட்ட பேசின்னு இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா அங்க ஒரு நாய் இருக்கு, செம்ம கியூட்டா இருக்கா. ஹீரோன் அந்த நாயை பார்த்த உடனே, ஹே கியூட்டி எப்படி இருக்க, உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. டக்குன்னு சாங் பில் வந்துடுறான். அது பேர் பொங்கு அப்படின்னு சொன்ன உடனே, என்னது பொங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாக்குறாங்க மேல. அவனை பார்த்தா அவனா ஒரு சிரிப்பை போட அவள்லாம் அலறிடுறாங்க, யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்களா. அப்ப இவன் தூக்க ட்ரை பண்றான் ஹீரோயினை. என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திட்டு இருக்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை பாத்துடுறாங்க. டே அவளை விடுறா, என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட. அவன் ஐஸ்கிரீம் வச்சிருக்கான் கையில, அது கீழே வந்துடுது. குழந்த மாதிரி ஐயோ ஐஸ்கிரீம் கீழே வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அங்க காங் பில் வராரு. என்னடா பண்றீங்க, தம்பி ஏன்டா காய்ச்சின்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சுத்தியை வச்சு கேட்டுட்டு இருக்க. என்னடா அவனுங்க 2 பேரும் எப்படி இருக்கானுங்க, ஐயோ சைக்கோவா இருப்பானுங்க போல் இருக்கு, நம்ம ஓடிடலாம்டா, பிரச்சனை வேணாம். ஐயோ சார், உங்க தம்பியை நாங்க எதுவும் பண்ணல சார், நாங்க இங்க கிளம்புறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த கேங்கே ஓடிடுது. ஸோ கார்ல போயிட்டு இருக்க என்னோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, பார்த்தல அவனுங்க 2 பேரும் ஆல்ரெடி இருக்கானுங்க, பொருள் பார்த்தல என்னெல்லாம் வாங்கியிருக்கானுங்கன்னு, ஏதோ கொலை பண்றதுக்கு தான் வாங்கிட்டு போறானுங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பெல்லாம் ஒன்றும் எனக்கு தோணலடி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சு அவனுங்க சைக்கோ கில்லர்ஸாக தான் இருப்பானுங்க அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. ஸோ அவங்க எல்லாருமே அதான் பேசிட்டு இருக்க. பார்த்தா ஆடு ஒன்று நடுவில் இருக்கு ரோட்ல. டே பிரேக்கப் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின்னு கத்த, இவனா பிரேக் போடாம அந்த ஆடை இடிச்சிடுறான். அது தூக்கிட்டு போய் கீழே விழுது. ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இறங்கி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ஆடு செத்து போய் கிடக்குது. மாப்பிள்ள வேற லெவல்ரா, ஒரு ஆடியே கொலை பண்ணிட்டியே, சரி பரவாயில்ல நம்ம செல்ஃபி எடுத்துக்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோட ஃப்ரெண்டு கேட்க, இவனுங்க என்னமா கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண மாதிரி போட்டோலாம் எடுத்துக்கிறாங்க அந்த செத்து போன ஆடு கூட. ஹீரோயின் கேட்குறாங்க, பேசாம இந்த ஆடை இங்கேயே புதைச்சிட்டு போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து பின்னு வரான், இது மாதிரி பாரு ஆல்ரெடி லேட் ஆச்சு பார்ட்டிக்கு, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல எல்லாருமே கார்ல ஏறி போயிடுறாங்க அந்த ஆடை கிராஸ் பண்ணி. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா வானெல்லாம் இருட்டுது, அப்படியே மழை பெய்யற மாதிரி ஆகுது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிம்பிள் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அது நடுவுல ஒரு ஆடோட சிம்பிள் மாதிரி இருக்கு. அப்படியே காட்டி இந்த சாங் பில்லையும் காங் பில்லையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க. அவங்க அண்ணன் அவங்க தம்பியை பார்த்து கேட்குறான், உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி. இல்லைண்ணா அவன் என் கண் முன்னாடியே கீழே வந்துட்டான், நான் ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சேன். ஆமாம் நீ ஹெல்ப் பண்ணி கீழ்ச்சதில் தான் பார்த்தல, பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு சொல்ல. இல்லைண்ணா விடுங்க, ஆனால் நான் அசிங்கமாக இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி தம்பி கேட்க, நீ மட்டும் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணன்னு வச்சுக்கோ, ஏன் இந்த மூவி ஆக்டர்லாம் முன்னாடி தோத்துருவாங்கடா அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்லிட்டு இருக்க. அப்படியாண்ணா, அப்போ நீ தான் அழகு என்னை விட அப்படின்ற மாதிரி அவன் தம்பி சொல்கிறான். அப்பெல்லாம் இல்லடா, நீ சாக்லேட் பாய்டா, பொண்ணுங்களுக்கு தான் உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்ல. அப்போ நீ என்ன பாய்னா அப்படின்ற மாதிரி தம்பி கேட்க, நான் கொஞ்சம் ரகடு பாய்டா. சரி அப்போ பொங்கு சாக்லேட் ரகடு பாய்டா.
அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சுனே வந்துட்டு இருக்க டக்குன்னு வந்து பிரேக் அடிக்கிறான் காங்கு. முன்னாடி பார்த்தா அந்த ஆடு. சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லி 2 பேரும் பார்த்துட்டு இருக்க எதிர்க்க வர போலீஸ் வந்துட்டு இருக்கா. இவனுங்க 2 பேரும் அந்த ஆட்டை வந்து பொட்டலம் கட்டி தூக்கின்னு போயிட்டு இருக்கானுங்க. ரத்தமா வேற இருக்கு. இதை பார்த்துட்டு போலீஸ் வந்து நித்து என்னடா அவனுங்க ஏதோ தூக்கின்னு போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி 2 பேரும் கையை தூக்குங்க மேல அப்படின்னு சொல்லிட்டு கன் பாயிண்ட்ல நிறுத்த இவனுங்க 2 பேரும் பயந்து ஆடை கீழே போட்டுடுறானுங்க. ஓரமா நிக்க ஹெட் போலீஸ் அவன் கூட இருக்கணும் அமுச்சு விட. சரி நானா போனோம். ஆமாடா நீ தான் போகணும் போய் பாரு அப்படின்னு சொல்ல அவனும் வந்து ஓப்பன் பண்ணி பாக்குறான். அட கொய்யாலா அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்துடுறான். என்னதுடா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட் போலீஸ் கேட்க சார் ஆடு. நது ஆடணுமா? இல்ல சார் ஆடு. டேய் ஒழுங்கா சொல்றா. சார் கருப்பு ஆடு சார், நீ வச்சு சாப்பிடலாமே அந்த ஆடு சார். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விசாரிச்சுன்னு இருக்கானுங்க. பங்களா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, அதை வாங்கறதுக்காக வந்திருக்கோம். சரி எதுக்கு அதை வாங்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஹெட் போலீஸ் கேக்குறாரு. இல்ல சார் எங்களுக்கு வந்து ஒரு பங்களா வாங்கி நல்லா செடிலாம் வச்சு மரம்லாம் வச்சு அப்படியே அழகா டெக்கரேட் பண்ணி அதுல வந்து ரத்த கலர்ல பீட்ரூட் வளர்க்கணும்னு ஆசை சார் அப்படின்னு சொல்ல இவனுங்க 2 பேரும் பயந்துடுறானுங்க. யாரா அவனுங்க சைக்கோவா இருப்பானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க இன்னொரு வாட்டி நான் உங்க 2 பேரையும் பார்த்தேன் அவள் தான் அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்லிட்டு இருக்க. இதோ பாருங்க சார் டோன்ட் ஜஸ்ட் த புக் பை இட்ஸ் கவர் ஓகே அப்படின்ற மாதிரி காங்கு பேசின்னு இருக்கான். அண்ணா நான் வானா போலாம் அப்படின்ற மாதிரி சாங் வந்து கூட்டு போயிடறான். இல்லடா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, இவனுங்க 2 பார்க்கவே சைக்கோ மாதிரி இருக்கானுங்க, இவனுங்க மேல ஒரு கண்ணு வை அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் இவங்க 2 பேரையும் பார்த்துனே இருக்கானுங்க. பார்த்தா அவனுங்க காட்டுக்கு நடுவில் போறானுங்க. அங்க வந்து ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பாருங்க இதுதான் அழகான பங்களா அப்படின்னு சொல்லிட்டு காட்ட. பங்களாவா இது குப்பை தொட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க 2 பேரும். இதோ பாருங்க இந்த போட்டோல காட்டினது தான் நான் இந்த பங்களா அப்படின்னு சொல்லிட்டு காங்கு காட்ட. ஆமா சார் இந்த பங்களா தான் இது, என்னமோ குப்பை தொட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல பாருங்க உள்ள போய் பார்ப்போம் அப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா அந்த டோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுது. பாருங்க சார் பங்களாவே நம்மளை கூப்பிடுது உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் காட்டிட்டு இருக்க. இந்த சாங்குக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பங்களா. என்னடா சாங்கு வாங்கலாமா அந்த பங்களாவை அப்படின்னு கேட்க. கண்டிப்பா வாங்குறோம், இங்க பாருங்க இதுதான் என் பெட்ரூமு, இதுதான் என் டாய்லெட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டின்னு இருக்கான். சரி ஓகே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்து வாங்கிடுறானுங்க. இங்க பார்த்தா ஹீரோனோட கேங் கூட நல்லா பார்ட்டி பண்ணிட்டு இருக்க. இந்த காங்கா என்னடா நீ இத போய் ஓகே சொல்லிட்ட, குப்பையும் கோலையுமா இருக்குதா இது பார்க்கவே, இந்த பங்களாவை இடிச்சு தள்ளிருக்கணும் ஆனா நம்ம தலையில கட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல சாங் வந்து ஏன் உனக்கு பிடிக்கலையா, நம்ம 10 வருஷம் சேர்த்து வச்சு காசை போட்டு இதை வாங்கியிருக்கோம், ஏன் நான் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்ல முதல்ல ஒரு ஐயரை கூட்டின்னு வந்து பூஜையா போடணும் வீட்டுல அப்படின்னு சொல்ல. என்னது பூஜையா தொப்பேரு, தேவையில்லாத ஆணியெல்லாம் போய் புடுங்க போ அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்க. அங்க பார்த்தா ஒரு 2-3 குலவை சுத்திட்டு இருக்கு. சே இது வேற அப்படின்னு சொன்ன உடனே இந்த குலவைங்களாம் நம்மள வந்து வெல்கம் பண்ணுதுனா அப்படின்னு சொல்ல பாடுறா அந்த குலவை கூட்டம் முதல் போய் கலை அப்படின்னு சொல்லிட்டு கைய வந்து ஒரு தூண்ல வைக்க அந்த தூணா கீழே வந்து மேல இருந்து ஒரு கட்டை வந்து காங்கு கிட்ட வர டக்குன்னு வந்து சாங்கு பார்த்துட்டு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்தி விட்டுறான். ஒன்னும் ஆகலையேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒன்னும் ஆகல, நீ என் மேல எரும மாடு மாதிரி படுத்துட்டு இருக்கிறது தான் காண்டாவுது அப்படின்னு சொல்ல ஐயோ சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போயிட. கீழே பார்த்தா ஏதோ வந்து பேஸ்மெண்ட் இருக்க மாதிரி இருக்கு. டே சாங்கு இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட உள்ள பார்த்தா பேஸ்மெண்ட் பாடுறா என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டார்ச் லைட் ஆன் பண்ணி பார்த்துட்டு இருக்க. ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கு, என்னமோ வரைஞ்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் மூஞ்ச பார்த்து இவனே பயந்துடுறான். இவன் கத்த அவங்க அண்ணனும் கத்துறான் ஆன்ட்டு. யோ அண்ணா எதுக்கு நான் கத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ தான்டா முதல் கத்துன பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் அடிச்சிட்டு இருக்க. இருறா இங்க என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா ஒரு கன்னு மாதிரி இருக்கு. அந்த கன்னு ஓபன் பண்ணி பார்த்தா 2 புல்லட் இருக்கு. இது பாருடா இது வந்து சில்வர் புல்லட்டுடா, வேற லெவல்ல இருக்கு, இதை வித்தோன்னு வச்சுக்கோங்க நிறைய காசு பார்க்கலாம். ஓ அப்படியானா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எடுத்துன்னு போயிடறானுங்க மேல. அப்புறம் அந்த ஆட்டை வர புதைச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ புதைச்சு முடிச்சுட்டு போனா அந்த இடமே ஒரு மாதிரி கலர்ல மாறுது. இங்க அப்படியே காட்டுறாங்க பின் வந்து ஹீரோன் கூட பேசிட்டு இருக்கான். இந்தா உனக்கு குளிர்தா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோட்டை போட்டு விடுறான். அண்ட் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த ஊர்ல வந்து எங்க தாத்தா இருந்தாரு, இங்க வந்து ஒரு பேய் இருந்துச்சான், ஆட்டு பேய், அது வந்து நிறைய பேரை கொலை பண்ணிட்டு இருந்துச்சான். அப்ப வந்து ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு வர்றாங்க, ஒரு பிரிட்டிஷ் பாஸ்டரை. அவர் தான் வந்து
பேய் ஓட்டினாரு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படியே காட்டுறாங்க. அந்த பிரிட்டிஷ் பாஸ்டர் வந்து பேய் ஓட்டிட்டு இருக்காரு. அதுவா பிரிட்டிஷ் பாஸ்டரோட மூஞ்சில தூண்டு துப்பிடுது. அவர் செம்ம காண்டாயிடுறாரு. உடனே அந்த சிலுவை வச்சு சாத்தானே இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேயை ஓட்டிடுறாரு. ஆனா அந்த உப்பு வளையத்துக்குள்ள அவனோட தம்பி வந்துடுறானா. உடனே அந்த சாத்தானுக்கு வந்து திரும்பியும் உயிர் வந்துட. டே என்னடா நினைச்சுன்னு இருக்கீங்க, என்ன அப்படியே ஓட்டிடலான்னு பாக்குறீங்களா? அந்த பாஸ்டரே இது வந்து வெறுப்பேத்திட்டு இருக்க இந்த பாஸ்டரா காண்டாயி ஒரு சில்வர் புல்லட்டை வச்சு சுட்டுட்டு இருப்பாரு. அவள்தான் அதோட வந்து அது அழிஞ்சிட்டு இருக்கும். இந்த பங்களாவை வித்துட்டேன் ஒரு 2 இளிச்ச வாய்க்கு நீங்க சொன்ன மாதிரியே அப்படின்ற மாதிரி ஒரு நர்ஸு கிட்ட வந்து அந்த பங்களாவை வித்தவன் வந்து பேசின்னு இருக்கான். இங்க அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து அவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு போல் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களே கண்ணாடி முன்னாடி பேசிட்டு இருக்காங்க. அப்ப இங்க வெளியே வந்து இந்த பின்னு வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கான். ஆமா மீனாவை ஏன்டா கூட்டு வந்த அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் பேர் தான் மீனா. ஸோ மீனாவை ஏன் கூட்டு வந்த அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. டேய் நீ வேற, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல யூஎஸ் போயிடுவேன், அவ அழகா வேற இருக்கா, ஸோ கொஞ்ச நாள் வச்சு செய்யலான்னு கூட்டுன்னு வந்தேன்டா அப்படின்ற மாதிரி இந்த பின்னு பேசிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ஹீரோயின் வந்து பின்னாடி நின்று கேட்டுடுறாங்க. இங்க வந்து சாங்கம் காங்கம் மீனை பிடிச்சுன்னு இருக்கானுங்க. பாருங்கண்ணா எனக்கு மட்டும் ஒரு பொண்ணு கூட மாட்ட மாட்டேங்குது, எனக்குலாம் வந்து கல்யாணம் ஆகுமானே தெரில அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. கண்டிப்பா நம்ம ஃபேஸை பார்த்து மயங்குற பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்கடா, நம்ம தேடி கண்டுபிடிக்கணும், கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து வெளில வந்து ஃபோன் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ இந்த பங்களாவும் பக்கத்துல தான் இருக்க போல் இருக்கு. அண்ணா ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. அவ பேர் வந்து போரா. ஸோ போராக்கு கால் பண்ணா அவ வந்து அவளோட ஆள் கூட வந்து சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க, போன் எடுக்காம. சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இவனுங்க 2 பேரும் மீனை பிடிச்சுன்னு இருக்கானுங்க. மீனை பிடிக்கிறானுங்களா இவனுங்க வேற ஏதோ பண்றானுங்களான்னு தெரியல. இதை பார்த்துட்டு வந்து ஹீரோயின் லைட்டா பயந்துட கால் ஸ்லிப் ஆகி தண்ணியில ஊந்துடுறா. ஆனா அந்த பொண்ணு தண்ணியில ஊந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் போய் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காங்கு வந்து சட்டையை அவுத்துட்டு தண்ணியில குச்சிடுறான். அண்ணா காப்பாத்துனியா, அண்ணா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு இருக்கான். ஏன்னா ஒரு அடையாளமே இல்லை, 2 பேரும் தண்ணிக்குள்ள ஊந்ததாவே. ஸோ டக்குன்னு வந்து ஹீரோயினை கூட்டுன்னு வராரா அவரு. படுக்க வச்சு டே அவ செத்துட்டாளா என்னன்னு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. சரி இரு நான் சிபிஆர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே ஏறி உட்காந்து சிபிஆர் குத்துட்டு இருக்க. இந்த பாரு வாயோட வாய் வச்சு ஊறிடா தண்ணிய அப்படின்னு சொல்ல. என்னது வாயோட வாய் வைக்கணுமா, எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாதே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் அவன் தம்பி. டே சீக்கிரம் பண்ணுடா செத்து கித்து தொலைய போறாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனா வாயோட வாய் வைக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு வாய் அப்படியே கிட்ட எடுத்துட்டு போறான். பார்த்தா ஹீரோயினே வந்து மூச்சிக்கிறாங்க. ஆனா அவ சாவல மூச்சிக்கிட்டா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் மேலே இவன் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ என்ன பண்ணுறீங்கடா என்ன அப்படின்ற மாதிரி தப்பாக நினச்சிட்டு அவள் தான் ஒரே கிக்கு அடிக்கக்கூடாத இடத்துல அடிச்சுட்டு ஹீரோயின் அப்படியே ஓடின்னு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அங்கேருந்து கீழே வந்து அன்கான்சியஸ் ஆகிடுறாங்களா. சரி ஓகே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ஹீரோயினை தூக்கி போட்டு போயின்னு இருக்கானுங்க. இதை வந்து போராவும் அவனோட ஃப்ரெண்டும் பார்த்துன்னு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது, இந்த சைக்கோங்க தானே இந்த மார்க்கெட்டுக்கு வந்தவனுங்க தானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அப்படியே இங்கே காட்டுறாங்க அந்த வீட்டில இருந்து ஒரு ஆவி அப்படியே வெளியே வந்து அந்த ஆடை பச்சு வச்சிருந்தாங்களா அந்த இடத்துக்குள்ள போற மாதிரி அந்த ஆட்டோட கால் மட்டும் டொயாங்கன்னு வெளியே வந்து நீட்டின்னு கிடக்குது. இந்த போரா வந்து அந்த பின்னி கிட்ட சொல்லிட்டு இருக்கா அந்த மாதிரி வந்து அந்த 2 சைக்கோங்களும் கத்தின்னு போயிட்டாங்க ஹீரோயினை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே முதல் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவான் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னு வந்து ஃபோனை தேடின்னு இருக்கான். பார்த்தா ஃபோனை காணோம். அட பாவமே, நான் அந்த கோட்டு போட்டு விட்டேன்ல அவளுக்கு, மீனா கிட்ட தான் இருக்கு போல் இருக்கு என் ஃபோனில் இருக்கிறது மட்டும் வெளில தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா வந்து இவனுங்க ஃபோனில் இருக்கிறதெல்லாம் பார்த்துன்னு இருக்கானுங்க. பாரு அண்ணா இவன் பாரு நல்லா கோல்ஃபு பொண்ணுங்க போதன்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்திருக்கான், இதை மட்டும் நம்ம நியூஸ் சேனலுக்கு குத்தோம் அத்தை பணக்காரங்க நம்ம தான்டா அப்படின்னு சொல்லி இவனுங்க 2 பேரும் பேசின்னு இருக்கானுங்க. இங்கே பார்த்தா இவனுங்க அலறானுங்க. டே அந்த ஃபோன் மட்டும் போலீஸ் கிட்ட மாட்டுச்சு, அவனை நீ யூஎஸ்லாம் போவே முடியாதுடா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. அந்த ஃபோனை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேங்லேயே ஒருத்தர் இருப்பான் ஒரு இளிச்சவாயி சோன் அப்படின்னு சொல்லிட்டு. டே சோன் போயிட்டு போலீஸா கூட்டணுவா, நாங்கள் வந்து மீனாவை தேடி போறோம் அப்படின்ற மாதிரி இவனுங்க போயிட்டு இருக்கானுங்க. பார்த்தா இந்த சோன் வந்து வண்டி எடுத்துன்னு போயிட்டு இருக்கான். எவ்வளோ கலாச்சிருப்பீங்கடா என்னைய சாவுங்கடா, அந்த ஃபோனு கண்டிப்பா போலீஸ்க்கு மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க. நடுவில் வந்து ஒரு ஆடு நிக்கிற மாதிரி இருக்கு. இவனா பயந்து ஓரமா விட்டுறான் வண்டிய. பார்த்தா அந்த வண்டிக்குள்ள அந்த ஆடு வந்துட்டு இவனை பயம்புத்திட்டு இருக்க. பைத்தியக்கார ஆடு என்ன ஏன் பயம்புத்துற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. டக்குன்னு ஒரு பாட்டில் எடுத்து வாய்க்குள்ள
உருவிடுறான். அது பேரு அவள் தான் உனக்கு ஓடி போயிங்கந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுவா அந்த பாட்டில இவன் மூஞ்சிலே துப்பிடுது. இவனா ஐயோ பைத்தியக்கார ஆடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுன்னு ரோட்ல ஓடின்னு இருக்கான். இங்க அப்படியே காட்டுறாங்க வந்து நல்லா படுக வச்சிருக்காங்க குளிரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினா டக்குன்னு எழுஞ்சிக்கிறாங்களா, எங்க இருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா வந்து வெள்ளை காங்கு வந்து ஏதோ போட்டு வச்சுன்னு இருக்கான். ஐயோ சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சரி எப்படியாவது வெளில போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா வெளில வந்துட்டு இருக்காங்களா. எங்க சாங்கு வந்து நெருப்பை வச்சு சமைச்சிட்டு இருக்கான். ஐயோ வேற நெருப்பு வச்சுன்னு இருக்கானே கையில. பொறுமையா வந்து அங்க ஒரு கம்பி மாதிரி இருக்கு, அதை எடுத்துட்டு தூண் பின்னாடி ஒழிஞ்சிக்கிறாங்க. இந்த சாங் வந்து பாத்துடுறான். பார்த்துட்டு என்ன முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஈரான் வந்து டோரை திறக்க அங்கிருந்து காங்கு வரான். அண்ணா வீட்டுக்கு போறியா நான் அப்படின்ற மாதிரி கேட்க, இவெல்லாம் பயந்துட்டு அந்த கம்பி எடுத்து அடிக்கலான்னு போறா. பார்த்தா அது கட்ட மேல வந்து மாட்டிக்குது. அடி பாவி பைத்தியமாடி நீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவெல்லாம் பயந்துட்டு ஐயோ என்னை விட்டுங்க நான் வீட்டுக்கு போகணும், அம்மா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிச்சிட்டு கெஞ்சிட்டு இருக்க. கட் பண்ணா வந்து ஹீரோயினை உட்கார வச்சிருக்காங்க. இதோ பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நாங்க இல்ல, சாப்பிடுங்க, நீங்க ரொம்ப பசியில இருப்பீங்க. இதோ பாருங்க ஆமை கொஞ்சம் வறுத்து வச்சிருக்கோம், பூனைக்குட்டிய பொறிச்சு வச்சிருக்கோம், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல. உடனே காங்கு வந்து அவ என்னை போட்டு தள்ளுறதுக்காக பார்த்தா அவளுக்கே நீ விருந்து வைக்கிறியா? இந்த காலத்து பசங்களுக்குலாம் ஒருத்தவங்க காப்பாத்துனாங்க அவங்கள மதிக்க கூட தெரியல, உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்தணும் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட காங் சொல்லிட்டு இருக்க. எனக்கும் தெரியுது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா நான் ட்ரீட் வைக்கிறேன் என்னை காப்பாத்துனதுக்கு, உங்க நம்பர் வேணா தரீங்களா அப்படின்ற மாதிரி சாங் கிட்ட கேட்க, சாங் வந்து 044 அப்படின்னு சொல்ல வரான். டக்குன்னு வந்து டேய் என்னடா நீ சாக்லேட் பாயா, இந்த மாதிரி நம்பர்லாம் கேட்டா உடனே கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கத்த. ஓ சாரி, பொதுவா நான் அந்த மாதிரிலாம் பொண்ணுங்க கிட்ட பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சாங் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு இருக்கான். இங்க பார்த்தா ஈனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்து நின்று பார்த்துன்னு இருக்கானுங்க. டேய் என்னடா பண்றது, இந்த வீடு தான் கடைசியா இருக்கு, இங்கதான் இருக்கணும், நீ போய் பாடுறா மச்சான் அப்படின்ற மாதிரி பின்னு சொல்ல, பக்கத்துல இருக்கவன் வந்து டேய் நானாடா அப்படின்னு கேட்குறான். ஆமாண்டா நீ தான் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே இவனா உள்ள வரான். பார்த்தா வந்து இங்க காங்கு வந்து மரத்தை வெட்டிட்டு இருக்கான் போட்டு. இதை பார்க்கும்போதே அவனுக்கு அல்லு கிளம்புது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஜன்னல்ல இருந்து எட்டி பார்த்தா இங்க ஹீரோயின் வந்து என்னை விடுங்க எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. ஐயோ ஹீரோயின் என்ன பண்றான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இவன் வெளியே இருந்து பார்த்துன்னு இருக்கான். நான் டிஷ் வாஷ் பண்றேன் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து அந்த கிளவுஸை பிடுங்கிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன், உங்களை இந்த மாதிரி பண்ணதுக்கு நான் தான் வாஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே நீயே வாஷ் பண்ணு அப்படின்ற மாதிரி சாங்கு குத்துடுறானா. இருங்க அதுக்கு முன்னாடி நான் ஒரு சாங்கை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்குன்னு டான்ஸ் ஆடின்னு இருக்கான். ஹீரோயினத்தை பார்த்து சிச்சுன்னு இருக்காங்க, செம்மையா ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவனா வெளியே வந்து பாக்குறான். இதுதான் வந்து மோதல்ல கூட்டு போனவன் மேல காதல் வராதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு இருக்கான். ஸோ காங் வந்து அந்த மரத்தை வெட்டிட்டு இருக்க. அதுல ஒரு குளவி கூடு கொம்பல் இருக்கு, அதை கழிச்சு விட அதுல இருந்து ஃபுல்லா வெளியே வந்துடுது. அந்த பீஸ் எல்லாமே வெளியே வந்து கொட்ட வர இவனா பக்கத்துல ஒரு பொம்மை மாதிரி இருக்கு, அதோட தலையை அறுத்து விட்டுறான். அந்த தலை உருண்டு போய் கீழே விழ இவனா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. இவனா ஐயோ குளவி வருது கொட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு காங்க அந்த மரம் வெட்டுறது ஓடிக்கிட்டே இருக்கு. அதை கையில எடுத்துட்டு வர இவனா ஐயோ நம்மளதான் கொலை பண்ண வரான் ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சிக்னல் கொடுக்க இவனுங்களா ஒரு பாதையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்ப இவரும் வந்து பின்னாடி தான் ஓடி வந்துட்டு இருக்காரு. பார்த்தா பக்கத்துல வந்து போரா ஓடிட்டு இருக்காளா. இவளும் பாக்குறா ஐயோ என்ன கொன்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா காங்கு வந்து அவர் பாட்டு தனியா ஓடின்னு இருக்காரு. இவன் நின்னுறா. ஆமா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேல பாக்குறாளா. ஷார்ப்பான ஒரு மரம் மேல இருக்கு, அதுல வந்து ஒரு பீ உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த பீ அப்படியே உட்கார்ந்து ஏஞ்சி போக அந்த மரமா சறுக்குன்னு வந்து இவன் மேல விழுந்து அவள் தான் அங்கேயே வந்து போரா செத்துடுறா. சாங்கு வந்து பெயிண்டும் டின்னர் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப வந்து ஹீரோயின் வந்து நின்றுட்டு இருக்காங்களா. எங்க அண்ணனை காணோம், எனக்கு வேற கார் ஓட்ட தெரியாது, நீங்க வேற வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்க, சரி அவன் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவன் ஏதாவது பிரச்சனையா அவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்ற மாதிரி சாங்கு கேட்க, அவன் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை பட் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல,
உங்களுக்காவது சண்டை போடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா எனக்கு எங்க அண்ணனை விட்டா வேற யாருமே இல்லை. இவனா இதை சொல்லிட்டு கண் கலங்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இதை பார்த்துட்டு ஐயோ பாவமே அப்படின்ற மாதிரி பார்த்துன்னு இருக்காங்க. பார்த்தா அவங்க அண்ணன் வந்து கதவு திறந்துட்டு வர, டே அண்ணா எங்கடா போன அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, டேய் அப்பவே சொன்னேன்னு அந்த குலவி கூட்ட கலைக்க சொல்லி பாருடா என் மூஞ்ச நல்லா பதம் பார்த்து வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த போரா செத்து போன இருக்கிற இடத்துல வந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. டே என் பேபியை கொண்டுட்டானுங்கடா, இவனுங்களை எப்படியாவது சாவடிச்சே தீரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்தன். ஆமா நம்ம போய் அவனுங்களை சாவடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வந்துட்டு இருக்க. பார்த்தா வந்து இங்க காங்கு சொல்லிட்டு இருக்காரு, பொண்ணே உன்னோட ஃப்ரெண்ட்ஸை நாங்கள் வெளியே பார்த்தேன், இங்கே தான் இருக்கானுங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே சாங்கு வந்து சரி ஓகே அப்போ நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே காங்கு வந்து டேய் அந்த பொண்ணியாண்டா இங்கே இருக்கணும், கிளம்ப சொல்ல அவளை அப்படின்னு சொல்ல, ஏன் நீ இப்போ கோவமா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சாங்கு கேட்க, டேய் நான் கோவமா தான் பேசலடா, ஜஸ்ட் குலவி கொட்டி இருக்குல்ல அதனால தான் அப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை நீ கோவமாக தான் பேசுகிற அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே ஓகே பொண்ணு நீ இங்கே வேணா இருந்துக்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்த உடனே வேணா போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு காங்கு. ஹீரோயினா வந்து சரி ஓகே நான் இங்கே இருக்கேன் அவங்க வர வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சாங்கு மூஞ்ச பார்க்கணுமே, பேக்ரவுண்ட் சாங்கெல்லாம் போயிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக வந்து பெயிண்ட் அடிச்சுன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்களா. இவங்க அண்ணன் காங்கு பார்த்துன்னு இருக்கான், அட பாவிடை ஒரு பொண்ணு வந்த உடனே எப்படி என்ன கழட்டி விட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு சாங்கு வந்து ஒரு பெட்டி மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அதுல வந்து ஆணி அடிச்சிட்டு இருக்கானா. ஹீரோயின் வராங்க, ஆமா என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, இது வந்து ஒரு பிளான்டரு, இதுல வந்து செடி வைக்கலான்னு பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா சரி ஓகே நான் ட்ரை பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் பார்த்து பண்ணுங்க இல்லைனா அடிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினை கொடுக்க அவங்க தான் வந்து அந்த ஆணி அடிக்க ட்ரை பண்ணுறாங்க அந்த மிஷினில். ஆனால் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி ஒரு நிமிஷம் இருங்க, இது கொஞ்சம் ஓல்டு கம்ப்ரெசரு, இதை வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணாதான் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைப்பு மாதிரி சொருவுறான். அதுக்கப்புறம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஹீரோயினா இது செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ஆணியை இறக்கி விட்டுறாங்க. அதில் இவன் பார்க்குறான் என்ன பண்ணுறா இவ அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா பண்ணுறல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரொம்ப நல்லா பண்ற அப்படின்ற மாதிரி இந்த சாங் சொல்லிட்டு இருக்கான். காங்கா இங்கேருந்து அட பாவி ஒரு பொண்ணுக்காக என்னையே இப்படி ஏமாத்திட்டலடா, அண்ணனையே மறந்துட்டலடா அப்படின்னு சொல்லிட்டு சம காண்டில் அந்த மரத்தை வந்து ஒரு தூள் தூள் ஆக்குற மிஷின் இருக்கும், அதில் போட்டு வந்து தூள் தூள் ஆக்கிட்டு இருக்க. இங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கானுங்க, கொடூர சைக்கோவா இருப்பான் போல் இருக்குடா இப்படி கத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கானுங்க இவனுங்க எல்லாரும். இந்த சாங் வந்து ஹீரோயினை போட்டோ எடுத்துட்டு இருக்க, டே இவன் வந்து கொலை பண்றதே அவளாக எடுத்து போடுவான் போல் இருக்குடா யூடியூப்ல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அது பாரு நம்ம பிரிஞ்சு போய் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தன் வந்து காங்கு கிட்ட போறான், உன்னை சாவடிக்கிறேன்டா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை தூக்கி போட, எங்கடா அது கத்தியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனோட காலிலேயே குத்தி ரத்தம் வந்துட்டு இருக்கு. இவனா கதற முடியாம வாயை வந்து பொத்திக்கிட்டு ஒரு ஓரமா போயிடுறான் அந்த கத்தி எடுக்கிறதுக்காக. அண்ட் சாங்கு கிட்ட ஒரு 2 பேர் போயின்னு இருக்கானுங்க, இன்னைக்கு நீ செத்தடா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பார்த்துடுறாங்க, ஹே பின் நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்ல இவங்களா 2 பேரும் பயந்துடுறாங்க. இவன் சாங்கு திரும்பி பார்த்தா வந்து அட்டாக் பண்றதுக்காக ஓடி வரானுங்களா. அந்த சாங் ஏஞ்சிக்கும் போதே ஒரு இதுவை தள்ளி விட்டுட்டு இருப்பான், அதுல வந்து எலக்ட்ரிக்கல் ஷாக் இருந்திருக்கும், அங்க தண்ணியா இருக்கவே அது மேல பட்டு எலக்ட்ரிக்கல் கரண்ட் ஓடிட்டு இருந்திருக்குமா. பார்த்தா இவன் வந்து காலை அதுல வச்சிட பின்னுக்கு அவ்வளவுதான் ஷாக் அடிச்சு அங்கேயே வந்து நொர தப்பி செத்துடுறான். அதுக்கப்புறம் பின்னாடி அவன் ஒருத்தன் பாக்குறான், அட பாவி என் ஃப்ரெண்டை கொண்டுட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இவனும் வந்து உங்களை சாவடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஓடி வர பார்த்தா வந்து அப்படியே கால் தடிக்கி அந்த பிளான்டர்ல விழுந்துடுறான். அங்க வந்து ஹீரோயின் அச்சு வச்சிருக்க ஆணிலாம் இருக்கா, ஐயோ ஒரு நிமிஷத்துல செத்துருப்பான்டா சாமி அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஆக்சுவலி அவன் தடுக்கும் போது ஒரு கோல்ஃப் ஸ்டிக் மேல பறந்து போயிருக்கும், அது அவன் மண்டலே விழுந்து கரெக்டா அவன் கண்ணு வந்து அந்த ஆணியில குத்தி ரத்தம் வந்துட்டு இருக்கு. இவனா பாக்குறான், தம்பி உயிரோட இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாங்கு கதற, அங்க பார்த்தா காங்க வந்து கொலை பண்ணியே தீர்வண்டா உன்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து விலகிட கரெக்டா அந்த மர மிஷின்ல போய் மாட்டிக்கிறான். டே தம்பி இங்க என்ன பண்றடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இழுக்க ட்ரை பண்ண பார்த்தா அதுல இருந்து ரத்தம் தெரிச்சிட்டு இருக்கு. இங்க காங்கா ஓடி வரான், டே சாங்கு சாங்கு ஒன்னு பாத்தியாடா, அங்க ஒருத்த டொமேட்டோ பேஸ்ட்
வேஸ்ட் ஆயிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா நான் இங்கே 2 பேர் செத்து போய் கிடக்குறானுங்கண்ணா, எங்கேருந்து வந்தானுங்கன்னே தெரியல, அவனுங்களே செத்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நிமிஷம் மயங்கியே கீழே ஊந்துடுறாங்க. பார்த்தா அந்த சிம்பிள்ல 3 பேர் செத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி லைட்ஸ் வருது. பார்த்தா இந்த பின்னு முழிச்சுக்கிறான். ஸோ போலீஸை வேற இந்த சோன் கூட்டு வந்துடுறானா. டே எவ்வளோ நேரம்டா போலீஸை கூட்டு வர அப்படின்னு சொல்ல, டே எல்லாத்துக்கும் அந்த ஆடு தான்டா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நெது ஆடா, அதை பேர் பைத்தியக்கார நாய் மாதிரி பேசாத அப்படின்ற மாதிரி இவன் கத்திட்டு இருக்க. போலீஸ் டே இருங்கடா, என்னடா பிரச்சனை நடக்குது இங்க பின் சொல்லிட்டு இருக்கானுங்க. சரியான சைக்கோ சார், ஃபுல்லா ட்ராப்லாம் செட் பண்ணி வச்சிருக்கானுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டுட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே நீங்க வெளியே இருங்க, நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெட் போலீஸ் உள்ள போறாரு. பார்த்தா அவனுக்கு உள்ள பேசின்னு இருக்கானுங்க. என்ன பண்றதுன்னா இவனுங்களாம் செத்துட்டானுங்க, நம்ம எவிடன்ஸை வர மறைக்கணும், நம்ம ஜெயிலுக்கு போயிட்டோம்னா இந்த பொங்குக்கு யார் சாப்பாடு கொடுக்கறது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. என்னடா எவிடன்ஸை அழிக்க பாக்குறீங்களா பிளட்டி சைக்கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் கன் பாயிண்ட்ல நிறுத்த, இவனுங்களும் சார் சார் நான் ஒன்றும் பண்ணல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. டேய் கீழே படுங்கடா அப்படின்னு சொல்ல இவனுங்களும் பத்துறானுங்க கீழே. இவர் ஒரு தூண் மேலே கையை வைக்க அந்த தூண் தான் கீழே வந்துருமே, அது கீழே மேலேருந்து ஒரு கட்டை டங்குன்னு மண்டையில அடிக்க டீ கொதிச்சுட்டு இருக்கு. அது மேலே கையை வச்சு ஆன்னு கத்த மேலே வேற சுட்டுறாரா. மேலே ஒரு நைட் லேம்ப் கீழே இவர் தலையில விழ, அவள்தான் ஒரு நிமிஷத்துல என்ன ஆச்சுன்னே தெரியல. இவர் பாட்டுன்னு வெளில போயிட்டு டேய் இவனுங்க ட்ராப்பா செட் பண்ணி வச்சிருக்கானுங்கடா, சைக்கோடா அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவரு வேற கையில இருக்கிற புல்லட்டை சுட்டுறாரு. அங்க ஆல்ரெடி கெரோசின் ஏதோ ஊத்தி வச்சிருப்பாங்க போல் இருக்கு. அது நெருப்பா எரிஞ்சு பக்கத்துல ஒரு போலீஸ் நின்றுட்டு இருக்க. அவரு பேண்ட்லலாம் ஏறிடுது. டே போயிட்டு அணைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு காங்கு அஞ்சுன்னு இருக்காரு. சாங்கு தண்ணி எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு டிண்டர் எடுத்து ஊத்தி விட்டுறான். அவள் தான் அவர் திகு திகுன்னு எரிஞ்சிட்டு இருக்க. பார்த்தா அந்த காரையே வெடிச்சிடுது. இந்த போலீஸ் கீழே விழுந்துடுறாரு. அதே மாதிரி அவனுங்க 2 பேருமே கீழே விழுந்துற. டே உனுங்களை சாவடிக்கிறண்டா அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து சுட்டுட்டு இருக்க. இவனுங்களா வீட்டுக்குள்ள போய் ஒழிஞ்சிக்கிறானுங்க. ஏன்டா இவனுங்க சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு இவனுங்க சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ இவன் சுட்டுட்டு இருக்கான் சர மாதிரியா. இந்த பின்னு பொங்க தூக்கிட்டானுங்க இவனுங்க. பாருங்கடா வெளில வரல, இந்த பொங்கு காலி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சாங்கு அண்ணா எப்படியாவது காப்பாத்தனா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க அந்த ஆணி மிஷினை வச்சு இவனுங்க இங்க இருந்து அடிக்க, அவனுங்க கண்ணை வச்சு சுட. பாருங்க நான் இங்க பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு பொங்க காப்பாத்துங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சாங்கு சொல்ல, இவரும் காங்கு காப்பாத்துறதுக்காக வந்துட்டு இருக்காரு. உடனே பார்த்தா ஹீரோயின் வெளில வராங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை ஒருத்தன் ஷாக் அடிச்சு செத்தான்ல, அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான், அவனுங்க அப்படி காப்பானானுங்க அப்படின்னு பார்த்தா யாரையுமே காணுவாங்க. அண்ணா எங்கடா போனேன் அப்படின்ற மாதிரி கத்தின்னு இருக்கான் சாங்கு. இங்கே பார்த்தா ஒருத்தரை காட்டுறாங்க. இந்த மாதிரி அப்படியே கோமாலேருந்து ஏஞ்ச மாதிரி இருக்கு. அவர் புக்கெல்லாம் பரட்டிட்டு இருக்காரு. இந்த மாதிரி 66 வருஷம் கழிச்சு அந்த சாத்தான் திரும்பியும் இந்த உலகத்துக்கு வரும், பலி கொடுக்கும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களே சாவாங்க, இதனால அதோட வாசல் திறந்து அந்த ஆடுல இருந்து வெளியே வரும் அந்த பேய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இந்த அங்கிளா அது எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்காரு. இவர்கிட்ட தான் அந்த பிரிட்டிஷ் பாஸ்டர் குத்துட்டு போயிருப்பார் போல, இந்த புக்கை நீ தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வாட்டி அந்த சாத்தான் வெளியே வந்தது நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஐயோ எனக்கு தான் இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு சொல்ல, இவரா நீ ஏதாவது பண்ணி தொடடா அப்படின்ற மாதிரி அந்த பிரிட்டிஷ் பாஸ்டர் அங்கேருந்து போயிட்டு இருப்பாரு. ஸோ இதெல்லாம் பார்த்துன்னு இருக்காரா. இங்க பார்த்தா இந்த காங்க கட்டி போட்டு அடிச்சுன்னு இருக்கான் இந்த பின்னு. ஹீரோன் பாரு அவங்க சைக்கோஸ்லாம் கிடையாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் செத்து போயிட்டாங்க தான், ஆனால் அதுக்கு அவங்க காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பின் கேட்குறான், உனக்கு தெரியும்ல அவங்க எல்லாருமே செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, நீங்கள் எல்லாரும் என்னை தேடி வந்துட்டு செத்தீங்க அப்படின்னு சொல்ல. பின்னு உன்னை யாரு தேடி வந்தா, நான் என் ஃபோனை தாண்டி தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துடுறான். இப்படியே ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி என் பின்னாடி பேக் ஸ்டாப் தான் பண்ணுவீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்ல. பார்த்தா இந்த சோனு இவனை அடிச்சுட்டு ஃபோனை எடுத்துடுறான். இந்த பாடுறா இதில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் லீக் பண்ண போகிறேன்டா, நீ செத்தடா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஓடிட்டு இருக்க. டே தம்பி இதுதான்டா பேக் ஸ்டாப்பு, அவ ஒன்றும் ஒன்று பேக் ஸ்டாப் பண்ணலடா அப்படின்ற மாதிரி இவனுங்கெல்லாம் சிரிச்சுன்னு இருக்கானுங்க. பார்த்தா அவன் அங்கேருந்து ஓடி வரான். டே பேய்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பின்னு கேட்குறான், மறுபடியும் அவன் ஃபோனை குடுறா அப்படின்னு சொல்ல. டே பேய் வருதா லூசு பயல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்கே பார்த்தா போரா பேய் மாதிரி வந்துட்டு இருக்கா. அப்படியே ஓடி இந்த காங்கு மேலே ஏற வர, டே புடிங்கடா ஆவல அப்படின்னு சொல்லி காங்கு கத்திட்டு இருக்க. இவெல்லாம் மரத்து மேலே ஏறிட்டு அங்கேருந்து கத்துறா, டே என்னடா ஆச்சு போராக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்துன்னு இருக்க. யாரா இவ பைத்தியக்காரி மாதிரி மரம் ஏறிட்டு இருக்கா அப்படி
அப்படின்ற மாதிரி காங்கு பார்த்துன்னு இருக்க, இவளா இந்த சோனு வந்து கடிக்கிறதுக்காக போறா. சோனு வந்து அங்கிருந்து ஓடின்னு இருக்கான். இன்னொரு பக்கமா ஓடிட்டு இருக்க, டே அவுத்து விடுங்கடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு காங்கு கத்திட்டு இருக்க. சாங்கு போயிட்டு அந்த இதுவெல்லாம் அவுத்து விடுறான். பார்த்தா வந்து இவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த பின்னு வந்து தேடிட்டு இருக்கான் கார் சாவி எங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாரு, எனக்கு கார் சாவி கூட இல்லைன்னு வச்சுக்கோயேன், இந்த கன்னெத்து உங்க எல்லாரையும் சுட்டுருவேன். பாரு, எனக்கு அந்த கார் சாவியை மட்டும் குத்தனா நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்ல, இந்த கார் சாவி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறாங்க. ஸோ இவன் எடுத்துட்டு வெளில போடலாம் அப்படின்னு பார்த்தா சோனு பேய் மாதிரி வந்து நிக்க, ஐயோ பேய் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். என்னடா பேசுற பைத்தியக்கார மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சாங்கும் காங்கும் பார்த்துட்டு இருக்க, அந்த பேயா உள்ள வந்துருது. சோனு உருவத்துல வர, டேய் அங்கே நில்லு, இல்ல உன்னை சுற்றுவேன் அப்படின்னு சொல்ல, அந்த பேயா முன்னாடி வந்துட்டு இருக்கு. இவனா அதோ பாடுறா, இந்த பேப்பர் வந்து $10,000 குத்து வாங்கினண்டா, உன்னை இது அழிச்சிடும்டா அப்படின்ற மாதிரி காட்டிட்டு இருக்க. நீ $10,000 குத்து வாங்கினானா அப்படின்ற மாதிரி சாங்கு பார்த்துட்டு இருக்கா. அங்க இருந்து ஓ பேயே போ, சாத்தானே போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டேய் லூசாடா நீ அப்படின்ற மாதிரி அந்த பேப்பரை எரிச்சு விட்டுருது. அவள்தான் அவன் மண்டையில ஏறி கடிக்க போக, உடனே சாங்கு வந்து அவனை விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பேயை பிடிச்சி பேஸ்மெண்ட்ல தூக்கி போட, என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்த்துன்னு இருக்காங்க எல்லாரும். அந்த பேயா டக்குன்னு ஓடி வர, எல்லாரும் அந்த பேஸ்மெண்ட் மேல ஏறி நின்று உட்கார்ந்து மூடிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேயா உள்ள இருந்து அப்படியே உடச்சிக்கிட்டு மேலே வர பின்னை தூக்கிட்டு போயிடுது. அப்படியே பின்னும் அங்கே இறந்துடுறான் கீழே விழுந்து. ஸோ பார்த்தா அந்த சக்கரம் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆகி அந்த சாத்தான் வந்து வெளில வந்துடுது. இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாம் வெளில கிளம்ப பார்த்தா அந்த அங்கிள் வந்து பாஸ்டர் மாதிரி வர, நீங்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பார்த்துன்னு இருக்கானுங்க. பேய் வந்து மேலேருந்து பார்த்துட்டு இருக்கு எல்லாரையும். சாத்தானே உன்னை நான் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் வந்து சிலுவை எடுத்துட்டு வர, டேய் முதல்ல உப்பு வளையத்துல என்னை முதல்ல உட்கார வைக்கணும், அது கூட தெரியல என்னை ஓட்ட வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேய் வந்து இவரை ஓட்டிட்டு இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு இவர் சொல்றாரு. அவள் தான் ஒன்று வைக்குது கழுத்துலயே, அவரா சறுக்கின்னு போய் விழ இவங்களா பார்த்து அலறின்னு இருக்கானுங்க. அந்த பேய் இவங்களெல்லாம் பார்த்து, நீங்க எல்லாரும் இன்னைக்கு காலிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நாங்க காலி இல்லடா, நீ தான்டா காலி. லைட்டரை தூக்கி போட்டு விட்டுறான் இந்த காங்கு. அவள் தான் வீடே வந்து எரிஞ்சு செதறிட்டு இருக்கு. இவங்க எல்லாரும் வெளில வந்துடுறாங்களா, பார்த்தா அந்த பேயும் வெளில வந்துடுது. அண்ணா அந்த பேய் வெளில வந்துச்சுனா அப்படின்ற மாதிரி சாங்கு சொல்லிட்டு இருக்க. பாடுறா காங்கு, நீ ஹீரோயினை கூட்டினு கிளம்பு, நான் பாத்துக்கிறேன் இந்த பேயெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த பேய் வந்து எல்லா குழந்தைங்களும் ஏஞ்சிடுங்கடா அப்படின்னு சொல்ல, அந்த செத்தவங்க எல்லாம் பேய் மாதிரி வந்துன்னு இருக்கானுங்க. இந்த காங்கு வந்து அழுதுட்டே சொல்லிட்டு இருக்கான், இந்த பாடுறா சாங்கு நீ கிளம்புடா, நான் பாத்துக்கிறேன்டா இவங்க எல்லாரையும், நான் தான் வந்து உன்னை காட்டுல வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஆசை காட்டி கூட்டின்னு வந்தேன் இங்க, இந்த பங்களாவை வாங்கணும், ஆனா இதுக்கு மேலேயே முடியாது, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன், சந்தோஷமா இருறேன் எங்கேயாவது போய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சத்தமே இல்லை பக்கத்துல இருந்து. சாங்கு போய் 10 நாள் ஆகுது போல, ஆனா பாத்துக்கோண்ணா நான் வரேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்க. அந்த பேய்களா காங்க வந்து புரட்டி எடுத்துட்டு இருக்க. அண்ணா நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சாங்கு அங்க வரான். எல்லா பேயும் புரட்டி எடுத்துன்னு இருக்கான் ஒரு மிஷினை வச்சு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணனையும் காப்பாத்த அவங்க என்னன்னா வந்துட்டியாடா அப்படின்ற மாதிரி இவனுங்க 2 பேரும் அழுதுட்டு இருக்கானுங்க. ஸோ அந்த பேய் வர, வாடா 2 பேரும் ஒழிச்சு கட்டுவான் அந்த சாத்தானை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நின்றுட்டு இருக்க. அந்த பேயோ ஓடி வருதா. சாங்கு வந்து மிஷினை தூக்கி போட அந்த மிஷின் மிஸ் ஆயிடுது. அதே மாதிரி காங்கு வந்து அந்த சுத்தியை வச்சு அடிக்க, அவள் தான் அது பறந்து போய் வீட்டு உள்ள விழுது. அவ்வளவுதான், நம்ம 2 பேரும் கொன்னுட்டோம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஆடிக்கிட்டு இருக்க. அந்த பேயா வீட்டுல இருந்து வந்து கரெக்டா ஒரு கம்பியத்துன்னு வந்து காங்கோட கால்லே சொருவிடுது. ஐயோ சொருவிடுச்சு அப்படின்ற மாதிரி சாங்கு பார்த்துட்டு இருக்க. சாங்குக்கு பலார்னு ஒன்று விடுது. அண்ட் இந்த பாஸ்டர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி அந்த பேயை அழிக்கணும் அப்படின்னா சில்வர் புல்லட் வேணும், அந்த கன் இருக்கும் தேடு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் வந்து தேடிட்டு இருக்காங்க. அந்த கன்னை பார்த்தா அந்த கன்னு உடஞ்சு போய் கிடக்குது. கீழே தான் புல்லட் இருக்கா. என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க இதை பார்க்கும்போது. அந்த சாத்தானா இவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நத்துன்னு இருக்குது. உங்களை மாதிரி கேவலமான மூஞ்ச நான் உலகத்துல பார்த்ததே இல்லடா அப்படின்னு சொல்ல, நாங்க என்ன கேவலமா இருக்கோம், நாங்க ஆன்சமா தான் இருக்கோம், உன் மூஞ்ச பாரு நல்லா 2 கொம்பு முளைச்சி கேவலமா கன்றாவியா இருக்கடா அப்படின்ற மாதிரி இவனுங்க 2 பேரும் இந்த சாத்தானு கூட இவனுங்க பேசி அடிச்சுன்னு இருக்கானுங்க. அந்த சாத்தானா இப்போ உங்க 2 பேரையும் போட்டு தள்ள போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து நான் தாண்டா உன்னை போட்டு தள்ள போறேன் சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆணி அடிக்கிற மிஷின்ல அந்த புல்லட்டை சொருவி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நீ சாக போற அப்படின்னு சொல்ல,
ஏய் என்ன மீனா இப்படி பேசுற, நான் உன் ஃப்ரெண்டு இல்லையா, என்னை ஏன் பயம்பொத்துற அப்படின்ற மாதிரி அந்த பின்னு மாதிரி பேச, நல்லா நடிரடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிகரை அழுத்த பார்த்தா வந்து அந்த இது ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அதுக்கு வந்து இன்னும் பவர் கொடுக்கணும்ல. டக்குன்னு வந்து இது கழுத்தை பிடிச்சி தூக்கிடுது ஹீரோயினா கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இவனுங்க 2 பேரும் போயிட்டு அந்த பவரை கொடுக்க, இப்போ சுடுமீனா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினா வந்து செம்ம கெத்தா அப்படியே அந்த பேயை தள்ளி விட்டு, இப்ப நீ சாக போறடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிகரை அழுத்த ஸ்ட்ரைட்டா அந்த புல்லட்டு தலையிலேயே போய் சொருவ. அவள் தான் அப்படியே வந்து எல்லாம் வெடிச்சு செதற, மேல இருந்து ஒரு கை அப்படியே வந்து இந்த சாத்தானை இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. இவங்க எல்லாம் பார்த்து கதறின்னு இருக்காங்க. அந்த போலீஸ்காரரும் பார்த்துட்டு இருக்காரு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சு இப்போ இங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா எல்லாரும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. இவங்க 2 பேரையும் காட்டின்னு இருக்காங்க. சாங்கு சொல்லிட்டு இருக்கான், அவனுங்களே வந்தானுங்க, ஊந்தானுங்க, செத்தானுங்க, நாங்க எதுவுமே பண்ணல, நாங்க காப்பாற்ற தான் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. காங்கு வந்து, டேகளை விடுங்கடா, ஏன்டா ஒருத்தரா வந்து கேள்வியா கேட்டுன்னு இருக்கீங்க, இந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த போலீஸ்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்தேன், அந்த சாத்தானை பார்த்தேன், ஒரு கை வந்து அப்படியே லபக்குன்னு பிடிச்சிட்டு போச்சு, இதெல்லாம் நடந்துச்சு பாருங்க, கர்த்தர் இருக்கிறது உண்மை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு இந்த போலீஸ்காரு. ஸோ இதோட இந்த படத்தை இப்படியே காட்டி முடிகிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் நிறைய ஃபன்னி மூவிஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸ்லேயும் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தடுத்த மூவி கண்டிப்பாக சீக்கிரமாகவே வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பை.